So good evening students. Today we will see the current affairs analysis dated from June 1st and June 2nd. So the first article related to the virtual digital assets. So Supreme Court recent guidelines. virtual digital assets. What do you mean by virtual digital assets? அப்படின்னா என்னது? எனக்கு பார்த்து சொல்லக்கூடாது. virtual digital assetனா என்னது? So virtual digital assets means the cryptocurrencies, the types of virtual digital assets அப்படின்னா digitally traded assets. So cryptocurrencies, அப்புறம் non-fungible tokens, stable coins, அப்புறம் tokenized currencies or assets. So cryptocurrencies அப்படின்னா Bitcoin, lot of things are there. இது உங்களுக்கு தெரியும் coins. So it is freely usable traded currencies. நம்ம ரூபி எப்படி பயன்படுத்துகிறோமோ டிஜிட்டல் அசட்ஸ் டிஜிட்டல் கரன்சி மூலமாக நம்ம பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம். சரியா? இட்ஸ் நாட் அ ஃபியட் கரன்சி. ஸோ இன்டர்நேஷ்னலி அக்செப்ட் நிறைய இது பண்ணுறாங்க. ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜி பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவில் இட் வாஸ் நாட் அலோட். ஆர்பிஐ இன்னும் இது ரெக்கக்னைஸ் பண்ணலை அஸ் அ ஃபாரின் கரன்சி. ஏன்னா பிகாஸ் இட் டசன்ட் ஹாவ் எனி சென்ட்ரலைஸ்ட் ஏஜென்சி. எந்த கண்ட்ரி இந்த காயினுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. வாட் அபவுட் என்எஃப்டி, நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ்? தெரியுமா தெரியாதா? தென் டெல். So it can be an image, digital assets, that is drawings. It's not in physical, digital. Photos of few people, tweets, அப்புறம் you can take videos. ஸோ இதெல்லாமே வந்து டிஜிட்டலாக நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங். நம்ம போடுற ட்வீட்லாம் கணக்கில் வராது. when somebody the star people make some tweets, அந்த ட்வீட்ஸை வந்து நீங்கள் வந்து நான் ஃபஞ்சிபிள் டோக்கனாக கன்வெர்ட் பண்ணி நம்ம எப்படி பெயிண்டிங்ஸ் வாங்குவோம், ஒரு இடத்துல போய் உங்களுக்கு பிடிச்ச பெயிண்டிங்ஸை வாங்குற மாதிரி டிஜிட்டலாக யூ கேன் பர்ச்சேஸ் த பெயிண்டிங்ஸ். யூ கேன் ட்ரேட் யுவர் சேட்ஸ் ஆல்சோ when it is valuable. நம்ம எல்லாரோட ட்வீட்ஸும் வேல்யூபிள் கிடையாதுல்ல. ஸோ வேல்யூபிள் பீப்புள், அதுக்கு நமக்கு வேல்யூ இருக்கணும் முதல்ல. ஸோ பெயிண்டிங்ஸ், மூவிஸ், அது மாதிரி வீடியோஸ் எடுத்துக்கலாம், லைக் இன்ஸ்டாகிராம் போஸ்டர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இட் கேன் பி கால்ட் அஸ், இஃப் இட் இஸ் ஒர்த் இட் கேன் பி ட்ரேடட். நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ்னு பேர். வாட் அபவுட் ஸ்டேபிள் காயின்ஸ்? த கிரிப்டோகரன்சி தெரிஞ்சால் சொல்லிடணும். கிரிப்டோகரன்சி இஸ் பெக்டு வித் இல்லைன்னா டைடு வித் the normal currency USD, that is stable coin. Virtual digital assets la stable coin அப்படின்றது when a cryptocurrency is tied with USD. ஸோ முன்னாடி நம்ம கோல்டு கூட டை பண்ணாங்க கரன்சிஸை. கோல்டு யாருக்கிட்ட அதிகமாக இருக்கோ அதனால தான் USD is now tied with all the currencies. நம்ம எல்லா கரன்சியுமே டாலருக்கு ஈக்குவலண்டாக சொல்கிறோம் இப்போ. ஏன்னா யூஎஸ் இஸ் ஹேவிங் த கோல்டு, அவங்க மட்டும்தான் அதை வந்து வேல்யூபிளாக சொல்ல முடியும். புரிஞ்சுதா? அதே மாதிரி ஸ்டேபிள் காயின்ஸ் அப்படி டோக்கனைஸ்ட் அப்படின்னா ஃபிசிக்கல் எடுத்துக்கலாம், டிஜிட்டல். நம்ம இங்கே பேசுகிற டிஜிட்டலை பற்றி டிஜிட்டல் ஒரு பொருளுக்கு டோக்கன் கொடுக்குறது. இப்போ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எடுத்துக்கோங்க. ஒரு லேண்ட் இருக்குது, 1 லேக்குக்கான மதிப்புக்கான ஒரு லேண்டுக்கு யூ ஆர் கிவிங் 10,000 rupeesக்கான ஒரு டோக்கன் அட்வான்ஸ்லாம் சொல்லுவோம்ல, அதான் டோக்கனைஸ்ட் அசட்ஸ் அப்படின்னு பேர். இதெல்லாமே டிஜிட்டல், நாட் இன் பிசிக்கல். தீஸ் ஆல் ஆர் கால்ட் அஸ் எக்ஸெட்ரா கேன் பி கால்ட் அஸ் விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ஸ். இந்த விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ஸ் ட்ரேடிங் பண்ணுறது இந்தியா அளவு கிடையாது.
அப்படி நீங்கள் இந்தியாவில் நீங்கள் ஸோ நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ் ஆர் அலோட், கிரிப்டோ கரன்சிஸ் ஆர் நாட் அலோட். சாரி, பிடிஏல கிரிப்டோ கரன்சிஸ் வந்து அலோவ் கிடையாது, மற்றது எல்லாமே அலோட். நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ் யூ கேன் டூ இட், அதர் ட்ரேடிங்ஸ் யூ கேன் டூ. அப்போது இந்த விர்ச்சுவல் டிஜிட்டல் கரன்சிஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ளாட் ரீசன்ட் பட்ஜெட் 2025 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் சேஞ்ச் பண்ணாங்க தெரியும்ல, அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க 2025 ஆக்டில். ஃப்ளாட் 30% டேக்ஸ், கேபிட்டல் கெயின் டேக்ஸ் போட்டாங்க. அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதில் வந்து 30% யூ நீட் டு பே. அப்புறம் 1% டிடிஎஸ், டேக்ஸ் டிடக்டட் அஸ் த சோர்ஸ், தெரியும்ல. அப்போது இன்கம் ஏர்ன் பண்ணுறவங்களும் வரும், மற்றவங்களும் பே பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட 30 + 1% டிடிஎஸும் இருக்குது இதில். அப்படின்றப்ப இட்ஸ் பிளாக்கிங் தி ட்ரேட் அப்படின்றது தான் இங்கே கிரிட்டிசிசம். அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீங்கள் கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்க்காம கண்ணை மூடிட்டு கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்க்காம யூ ஆர் க்ளோசிங் யுவர் ஐஸ் அண்ட் யூ ஆர் மேக்கிங் எ லா, மேக்கிங் அப்டக்கிள்ஸ் ஃபார் ட்ரேடிங். இது நீங்கள் டைரெக்டாக தடுக்கல, இல்லைன்னா இந்த டேக்ஸ் மூலமாக நீங்கள் தடுக்கிறீங்க. இட்ஸ் அ டேரிஃப் ட்ரேட் பேரியர். யூ நீட் டு ரெகுலேட் இட் அப்படின்றத கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டோட வெர்டிக்ட் கிடையாது இது. லீகலைஸ் பண்ணுறது, லீகலைஸ் பண்ணுறது மூலமாக தட் இஸ் ரெகுலேஷன். ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, லாட் ஆஃப் ரிப்போர்ட்ஸ், தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் ரிப்போர்ட்ஸ். இதுலேயே நம்ம நிறைய ரிப்போர்ட்ஸ் போட்டிருக்கோம். நோ நீட் டு அதை நீங்கள் கோட் பண்ணணும்னு கிடையாது, வேல்யூபிள் ரிப்போர்ட்ஸ் கிடையாது, இட்ஸ் நாட் அ ஃபார்மல் ரிப்போர்ட்ஸ் கிடையாது. அப்போது கிட்டத்தட்ட 60 பில்லியனுக்கான அன்ரெகுலேட்டட் ட்ரேட் அப்படின்னா ஆஃப் ஷோர் ட்ரேடுன்னு சொல்லலாம். இட்ஸ் நாட் அன் இந்தியாவுக்குள்ளே நடக்கலை, வெளியில் பண்ணுறாங்க இந்தியன்ஸ். நம்ம போயிட்டு வெளிநாட்டில் போய் பண்ணுறது, வெளிநாட்டில் இந்த ட்ரேடை பண்ணுறோம். கிட்டத்தட்ட இதோட வேல்யூ வந்து $60 பில்லியன் அப்படின்னு சொல்லப்படுது. டாலர்ஸுக்கான ட்ரேட் வந்து ரெகுலேஷன் இல்லாமல் நடந்திருக்கு. அது ரெகுலேஷன் ஆயிருந்தால் நமக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து வரக்கூடிய வருமானம், சாரி 1.03 ட்ரில்லியனுக்கான ஆஃப் ஷோர் ட்ரேட் நடந்திருக்கு. அதில் வரக்கூடிய வருமானம் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய, இதை ரெகுலேட் பண்ணியிருந்தோம், கரெக்டாக நம்ம ரெகுலேட் பண்ணியிருந்தோம், கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வருமானம் 60 பில்லியன் அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி டொமஸ்டிக்கில் மட்டும் நடக்கக்கூடிய ட்ரேட், டொமஸ்டிக்கில் நடக்கக்கூடிய ட்ரேடோட அளவு 9%, தட் இஸ் 1.2 ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம இப்போதைக்கு பண்ணுறது ஆஃப் ஷோரில் தனியாக பண்ணப்பட்டது மட்டும் 1.3 ட்ரில்லியன் வேர்ல்டு லெவலில் கம்பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியன்ஸ் வந்து வெளியில் பண்ணால் அது மூலமாக கவர்மெண்ட் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ரெகுலேட் பண்ணி, ஏன்னா இட்ஸ் நாட் அ கேம்பிளிங், யூ நீட் டு ரெகுலேட் இட். ஸோ இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். யார் பண்ண முடியுது? ரெகுலேட் பண்ணுறது யாரால் தான் முடியும்? ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதெல்லாம் தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அப்புறம் தெர் இஸ் அ FIUIND, ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்தியா. இவங்க தான் நம்மளோட கணக்குகளை பார்த்துட்டே இருப்பாங்க. அண்ட் தென் இந்த வாட்டி யூபிஎஸ்சியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருந்தாங்க, தெர் இஸ் அ டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் டேட்டா ஷேரிங் அத்தாரிட்டி. ஸோ அவங்க வந்து நம்ம டாக்ஸேஷன், நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ வருது, எவ்வளோ வெளியில் போகுது, how much you are gaining, how much tax you are paying, எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க ஒரு வருஷத்துக்கு, எங்கேருந்து பணம் வருது அப்படின்ற ரூட்ஸை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. சஸ்பிஷன் இருந்துட்டுன்னா ஆட்டோமேட்டிக்லி தே வில் ஆஸ்க் அபவுட் டீட்டெயில்ஸ். இப்போ டீட்டெயில்ஸ் கொடுக்கலன்னா we can be arrested. ஸோ ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படின்றப்போ ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஆல் ஓவர் இந்தியா நடக்கிறத கண்காணிப்பாங்க. இது பர்டிகுலர் நான் சொல்கிறேன், டிஜிட்டல் டேட்டா எடுக்கிறவங்க, டேட்டா ஷேரிங் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருந்தாங்கல்ல, அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டேட்டாஸை, இண்டிவிஜுவலோட அக்கௌண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுறது. ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் வந்து பஸ்ஸு டிரான்சாக்ஷன், பஸ்ஸில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணால் அதையும் பார்ப்பாங்க. அது ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இஸ் ஃபார் மணி லாண்ட்ரிங்கை தடுக்கிறதுக்காக, தப்பான விதத்தில் பணம் எப்படி வெள்ளையாக்கப்படுது அப்படின்றத தடுக்கிறதுக்காக இட் வாஸ் கிரியேட்டட். சரியா? ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் த ஸ்டோரி. ஸோ இதை ரெகுலேட் பண்ணப்படணும் அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்பிளனேஷன். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி இந்தியா ஜெர்மன் ரிலேஷன்ஷிப், 25 years ஆஃப் ரிலேஷன்ஷிப், இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்குமான ரிலேஷன்ஷிப். அது வந்து 2000 ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்
இட்ஸ் நாட் இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்குமான ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ரிலேஷன், நாட் பிகினிங் ரிலேஷன்ஷிப் இல்லை நான் சொல்கிறது. 25 years வந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ரிலேஷன். ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்னா வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்னர், ட்ரேடிங் பார்ட்னர். யூரோப்பியன் யூனியனில் வெரி பிக்கஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். ஜெர்மனி வந்து 3rd largestல இருக்குது எக்கனாமியில். நம்ம இப்போ தான் யாராவது சர்பாஸ் பண்ணோம், ஜப்பான். தென் 4th largest இஸ் அஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட். சரியா? ஓகே. ஸோ 2 கண்ட்ரீஸுமே குளோபல் லெவலில் குளோபல் இன்ஸ்டிடியூஷனில் ப்ரெசன்ஸில் இருக்காங்க. G20 இருக்கட்டும், யுனைடெட் நேஷன் கிளைமேட் சேஞ்ச் இனிஷியேஷனில் இருக்கட்டும், அது மாதிரி யுனைடெட் நேஷனில் SDG கோல்ஸ் அட்டைன் பண்ணுறதுல இருக்கட்டும், UNSC எக்ஸ்பான்ஷனை டிமாண்ட் பண்ணுறதுல ஜெர்மனி ஒரு கண்ட்ரி. வி ஹேவிங் G4 அப்படின்ற குரூப்பிங். ஹூ கேன் டெல் G4 அப்படின்ற குரூப்பிங்கோட நேம், அந்த கண்ட்ரிஸ் G4 குரூப்பிங்ஸ்னா என்னது? சிக்கிம். ஸோ யாரெல்லாம் இருக்காங்க அதில் மெம்பர்ஷிப்? இந்தியா, பிரேசில், ஜப்பான், Germany. So 4 countries are there. They are seeking their expansion in UNSC permanent membership. That is important. So அதில் வந்து டிமாண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஜெர்மனியும் இந்தியாவோட பார்ட்னராக இருக்காங்க. தென் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் விச் வாஸ் கிரியேட்டட் பை இந்தியா, அதுலேயும் ஜெர்மனி வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அது மாதிரி தே ஆர் த மெம்பர். CDRI இதுவும் இந்தியாவால் இனிஷியேட் பண்ணப்பட்டது. வாட் இஸ் CDRI? கோலேஷன் ஃபார் டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்தியாவால் முன்மொழியப்பட்ட குரூப்பிங்ஸ் இல்லை, இட்ஸ் அன் அலையன்ஸ். இதுவும் அதே தான், சோலார் அலையன்ஸும் இந்தியா தான் இதை முன்மொழிஞ்சாங்க. ஸோ ஜெர்மனிக்கு இந்தியாவுக்குமான ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வி ஸ்டார்டட் ஃப்ரம் 2000. எக்கனாமிக் ரிலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எக்கனாமிக் கோஆப்ரேஷன் $25 billion இயர்லி. வி ஆர் டூயிங் ட்ரேட் with Germany. So European Unionல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் we are the largest trading partner for Germany. சரியா? தென் கிட்டத்தட்ட 2000 கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஜெர்மன் பேஸ்டு கம்பெனிஸ் 2000 கம்பெனிஸ். அதில் 750,000 people are getting job from this companies. இந்தியாவில் ஜாப் கான்ட்ரிபியூஷனில் ஜெர்மனியோட பங்களிப்பு இருக்குது. டெல்லி மீரட் ரேபிட், தட் இஸ் மெட்ரோ கனெக்ஷன்ஸ். அது மெட்ரோனா ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், RRTS. ஸோ அதில் வந்து ஜெர்மனி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி குஜராத்தில் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, AI தொழில்நுட்பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவுக்குள்ளாடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன்லேயும் ஜெர்மனியோட பங்களிப்பு அதிகம். அண்ட் வி ஹேவிங் அ தராங் சக்தி அப்படின்ற எக்ஸசைஸ். தராங் சக்தி exercise and then mutual legal assistance treaty. What it means? fugitive people வந்து பிடிச்சி கொடுக்கறது, அங்கே அடைக்கப்பட்டிருக்கவங்கள ப்ரிசன் நம்ம மாற்றிக்கிறது. சரியா? தென் 5,000 students are studying, Indian students are studying in ஜெர்மன் யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறாங்க. ஸோ நம்மளோட ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி. இட்ஸ் அ ஸ்டாட்டிக் நியூஸ் தான். ஸோ இட்ஸ் அ ஃபஸ்ட் டைம் 17 women were allowed to நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி தெரியல, நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்க அவங்கள ட்ரெயின் பண்ணக்கூடிய காலேஜ்னு சொல்லலாம். இப்போ ஸ்கூல்லேருந்தே எடுத்துப்பாங்க நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி. இந்த வாட்டி 2021 சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் ஈக்குவாலிட்டி அலோவ் பண்ண அங்கே மென்ஸ் மட்டும்தான், ஆண்கள் மட்டும்தான் இது வரைக்கும் அலோவ்டு ஃபார் ட்ரைனிங். ஸோ ஃபஸ்ட் டைம் 2021 சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் அடிப்படையில் இட் வாஸ் அலோவ்ட். இது ஃபஸ்ட் டைம் 17 பெண்கள் வந்து அதில் படித்து இப்போ வெளியில் வந்திருக்காங்க இந்த பேட்ச், 2025 பேட்ச். ஸோ இட்ஸ் அ கிளாஸ் சீலிங் எஃபெக்டை பிரேக் பண்ணுறது. ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். The next, Neolithic sites in Assam. ஒரு பிளேஸ் ஐடென்டிஃபை பண்ண தஜோலி ஹேடிங்
திமா ஹசானா அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அங்கே பாட்ரிஸ், ஃபர்னஸ், ஸ்டோன் டூல்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ஐடென்டிஃபை பண்ண ஒரு திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். இட்ஸ் நியோலித்திக் சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2700 வருஷங்கள் பழமையானது. நியோலித்திக் சைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹிஸ்ட்ரி அடிப்படையில் இந்த இயர் என்னது 7000லேருந்து நியோலித்திக் முன்னாடி என்ன மீசோலித்திக் முன்னாடி பேலியோலித்திக். ஸோ பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக் ஆர் சால்கோலித்திக் சேர்ந்து வரும், பேரலாக வரும். 7000லேருந்து 1000 வரைக்கும். அதுக்கு பிறகு லேட்டர் வேதிக் பீரியட் வந்துடும். ஸோ 1000 years வரைக்கும் இட் வில் பி கால்ட் அஸ் நியோலித்திக் ஏஜ். நியோலித்திக்கை பொறுத்த வரைக்கும் வை இட் இஸ் கால்ட் அஸ் நியோலித்திக், நியூ மாடர்ன் பீப்புள் ஒரிஜினேட்டர். ஸோ டூல்ஸ் அவங்க யூஸ் பண்ணது, பாட்ரிஸ் யூஸ் பண்ணது, பாலிஷ்ட் யூஸ் பண்ணாங்க. அது மாதிரி டூல்ஸ் வந்து ரொம்ப பாலிஷ்ட், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். அது மாதிரி அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல், தட் இஸ் கேட்டில், ஷீப், கோட் வந்து டொமஸ்டிகேஷன் பண்ண. அதுக்கு முன்னாடி டொமஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? டாக் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அதனால் இது இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஹட்ஸ், ஹோம்ஸ் வேர் கிரியேட்டட். சர்க்கிள் மாடலில் பண்ணுவாங்க. மட்டு உள்ளே இருக்கும், குனிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். கிரவுண்ட் லெவலில் டிக் பண்ணி பண்ணியிருப்பாங்க. மேலே ரூஃப் மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி பண்ணுறது. அந்த மாதிரி ரவுண்ட் சர்க்குலர் இது. அப்புறம் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸில் வீட், பார்லி, ரைஸ், காட்டன், ஹார்ஸ் கிராம், ராகி இதெல்லாமே கல்டிவேட் பண்ணாங்க. ஸோ தட்ஸ் ஆல். இதெல்லாம் நியோலித்திக் சைட்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய சைட்ஸ். கொஸ்டின்ஸ் கேன் பி ஆஸ். இந்த வாட்டி தான் கொஸ்டின்ஸ் இல்லை, அதனால் அடுத்த வாட்டி வராதுன்னு நினைக்காது. சரியா? இந்த சைட்ஸ் எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் வருது அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யூ நீட் டு ஸ்டடி த என்டையர் சைட்ஸ். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். தென் நெக்ஸ்ட் அண்ட் த ஃபைனல் ஆர்டிக்கிள், ஜாங்சூர் காரிடார், ஜாங்கிசூர் காரிடார், தட் இஸ் இன் அர்மேனியா, அசர்பைஜான். இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கேட்டாச்சுன்னா INSTC காரிடாருக்கு இது கவுண்டரிங் வர்றதுனால இம்பார்ட்டன்ட். ஸோ யூ கேன் சி த மேப், ஷோ த ஃபுல் மேப். ஸோ தெர் இஸ் அ பிளேஸ் கால்ட் அஸ், ரெட் கலரில் இருக்கு இல்லையா, இந்த பிளேஸுக்கு பேர் நக்ரானோ கராபாக். இதெல்லாம் யூபிஎஸ்சி முன்னாடி கேட்டாச்சு. ஸோ இட்ஸ் அ கான்ஃப்ளிக்டட் ஏரியா. அசர்பைஜானுக்குள்ளாடி இருக்கக்கூடிய பகுதி. இன்டர்நேஷ்னலி இட் வாஸ் ரெகக்னைஸ்ட் அஸ் அன் அசர்பைஜான் ஏரியா. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யார்? அர்மேனியன்ஸ். அர்மேனியன்ஸ் வேர் கிறிஸ்டியன்ஸ், Azerbaijan's are Muslim population. The Armenian people, they are not willing to join with Armenia also. They want separate country. There is a corridor called as, what's the name of the corridor? In the corridor, let's Azerbaijan, Lachin corridor. Lachin corridor. So there is a corridor which connects the red color ஏரியாவையும் அர்மேனியாவையும் கனெக்ட் பண்ண. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அர்மேனியன் பீப்புள் அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அவங்க லோக்கலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான், அர்மேனியாவை டிபெண்ட் பண்ணி கிடையாது. இதனால அர்மேனியாவுக்கு போகிறதுக்கான ஒரு வழியை கொடுத்துருக்காங்க. இது தொடர்ந்து கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சு. 2019 அந்த டைமில் கான்ஃப்ளிக்ட் ஆனப்போ கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இப்போ என்ன நியூஸ் அப்படின்னா, இந்த அசர்பைஜான்ல இருந்து they are starting a route connections. Baku, இந்த பக்கு ஞாபகம் இருக்குது, INSTCயில் வரும். யூ கேன் சி ஹியர் INSTC. இந்த சைடில் இருக்கக்கூடிய நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடாரில் உங்களுக்கு கொஸ்டின்ஸில் இருந்துச்சு இந்த வாட்டி. அசர்பைஜானை வந்து டச் பண்ணுவோம். ஸோ ஈரான், அசர்பைஜான், அப்படியே ரஷ்யாவுக்கு போகிறதுக்கு நம்ம இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் நம்மளும் பங்களிச்சிருக்கோம் அதில். எதுக்கு அப்படின்னா, சர்பாசிங் தி பாகிஸ்தான், நாட் டிபெண்டிங் ஆன் பாகிஸ்தான் ஃபார் ட்ரேட், ப்ளஸ் சுயஸ் கனாலே நம்ம டிபெண்ட் பண்ணாமல் எங்கே போகலாம், யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு நம்ம போக முடியும். அண்ட் சென்ட்ரல் ஏஷியா ஆல்சோ, மெயின்லி யூரோப்பியன் கண்ட்ரீஸ். அப்போது இது அசர்பைஜான் வழியாக போகுது. ஸோ இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கேருந்து ஒரு ட்ரேட் ரூட்டை இங்கே கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போது தட் இஸ் ஜாங்கிசூர் காரிடார் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஈரானுக்கும் ஈரானோட பார்டரில் வருது. அது மாதிரி அர்மேனியாவோட பிளேஸ்லேயும் கட் ஆகுது. இந்த லச்சின் காரிடார் இந்த இருக்குது, யூ கேன் சி இந்த எல்லோ கலர். ஸோ இது வந்து அர்மேனியாவோட பிளேஸையும் இப்போ அசர்பைஜான் கண்ட்ரோல் வச்சுருக்கனால அந்த இடத்தையும் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணி தான் இந்த காரிடாரை. டர்க்கியும்
அசர்பைஜான், அப்புறம் இன்னொரு கண்ட்ரி ஈரானும் அர்மேனியா, இந்தியாலாம் இதை எதிர்க்கிறோம். ஏன் அப்படின்னா இந்தியாவோட இம்பார்ட்டன்ட் ட்ரேட் ரூட் வந்து பாதிக்கப்படும். இங்கே எல்லோரும் டைரக்ஷன் மாறிடுவாங்க அப்படின்ற பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. அண்ட் அர்மேனியாவோட ரிலேஷன்ஷிப் வித் இந்தியா ஆல்சோ வெரி குட். ஸோ அவங்களும் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்ற வி ஆர் மேக்கிங் எ ஸ்டாண்ட்ஸ். ஸோ ஐஎன்எஸ்டி அஃபெக்ட் டர்க்கி, அசர்பைஜான் ஆர் சப்போர்ட்டிங் திஸ் லைன். புரியுதா? ஸோ தட்ஸ் அபவுட் த ஸ்டோரி. நோ நீட் டு ஸ்டடி இன் டீட்டெயில். நக்ரானோ கரோபாக் படிக்கணும், ப்ளஸ் இந்த காரிடார் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸில் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்பாங்க. மேட்ச் த ஃபாலோயிங் அதிகமாக கேட்குறாங்க, அதை மேட்ச் கேட்பாங்க. இந்த லச்சின் காரிடார் பார்த்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் இதில் பார்க்க வேண்டிய ஐஎன்எஸ்டிசி காரிடார், அது நீங்கள் தனியாக படிக்கணும். இங்கே ஆர்டிக்கிள் நான் போடலை. ஸோ தட்ஸ் அபவுட் தி கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ மே மந்த், ஏப்ரல், மார்ச் வந்து நான் உங்களுக்கு செப்பரேட்டாக மந்த்லி வைஸில் உள்ள ஒரு வீடியோ நான் போடுவேன். சரியா? ஜூன்லேருந்து ஃபாலோ பண்ணிடுங்க, நெக்ஸ்ட் இயருக்கு அப்பியர் ஆகிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி கரண்ட் அஃபேர்ஸ். நாளையிலேருந்து எம்சிக்கு போடுவோம், அதுக்கும் ப்ரிப்பேர்ட் ஆவாங்க. இன்றைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து டுமாரோ யூல் ஹேவ் எம்சிக்யூஸ். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் எல்லாம் ஃபார் ஜாயினிங் வித் அஸ்.